ஹாய் குட்டீஸ். ஆச்சி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஜென் குருட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் படிப்பாங்கள்ல, அவங்க கூட ஒரு திருடரும் படிச்சுட்ருக்கிறார், ஒரு தீஃப். அது மீதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்குமே பிடிக்கல. யாராவது நம்ம திருடன், நம்ம கிளாஸில் யாராவது திருடன் பக்கத்தில் ஒரு தீஃப் வச்சுட்டு நம்மளை உட்கார வச்சா என்ன பண்ணுவோம்? அவங்க கூட நம்ம சேர மாட்டோம். திருடனாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வோம்? ஐயோ, ஒரு திருடன், ஒரு தீஃப், அவன் பக்கத்தில் நம்ம போய் இப்போ உட்கார்றதா, நம்ம அவன் கூட படிக்கிறதான்னு நினைப்போம் தானே. அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பிடிக்கல. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாரு, என்னது நம்ம குரு ஒரு திருடனை போய் நம்ம கூட உட்கார வச்சு படிக்க வைக்கிறாரு, இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறார். உடனே உணர்த்து, நம்ம குரு எவ்வளோ ஞானம், எவ்வளவு அறிவு, எவ்வளவு பெரியவர். அப்படி இருந்தவர் ஒரு திருடனை கூப்பிட்டு நான் எதுக்கு உட்கார வச்சு சொல்லித்தரணும்? அவன் என்ன திருந்தவா போகிறான்? இவன் அப்படியே தான் இருக்க போகிறான், எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு இன்னொரு ஸ்டூடெண்ட்டு சொல்கிறாங்க. இப்படியும் புலம்புறாங்க, எல்லாரும் புலம்புறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் யாருக்குமே பிடிக்கல அவர் பண்ணுறது. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு, அதே மாதிரி பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிலாம் வர்றாங்க, இந்த திருடனை பிடிச்சி கொண்டு போனால் இந்த குரு என்ன பண்ணுறாரு, பின்னாடியே போய் அவனை மறுபடியும் கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாரு. ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போனாலும் குரு பின்னாடியே போய் அவனை கூட்டிகிட்டு மறுபடியும் நம்ம கூட உட்கார வச்சு பாடம் சொல்லித்தர்றாரு. எதுக்கு இப்படி பண்ணுறாரு அப்படி இன்னொருத்தர் சொல்ல சரிப்படாது. நாளைக்கே நம்ம போய் குருவை பார்ப்போம், குருவை பார்த்து நம்மளோட எதிர்ப்பையும் சொல்லிட்டு நமக்கு பிடிக்கலன்றதை சொல்லுவோம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி போகிறாங்க, குருட்ட போகிறாங்க. அப்போ குருவே, நீங்கள் ஒரு திருடனை கூட்டிகிட்டு இப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, பாடம் சொல்லி கொடுக்குறீங்கல்ல, அப்போ பார்க்குறவங்கெல்லாம் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, உங்கள் நேர்மையை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. உடனே குரு அமைதியாக இருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு விஷயமும் சொல்லித்தரேன், ரொம்ப சிரத்தை எடுத்து உங்களுக்கு பாடம் சொல்லித்தரேன். ஆனால் அந்த திருடனுக்கு புரியறது கூட உங்களுக்கு புரியலையே அப்படின்றாரு. உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. என்ன குருவே சொல்கிறீங்க? அப்போ திருடனோட நாங்கள் என்ன மட்டமா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கோவம் வருது, மாணவர்களுக்கெல்லாம் கோவம் வருது. உடனே குரு அமைதியாக சொல்கிறாரு, அவனை கவனிச்சிங்களா? முந்தி மாதிரி அவன் திருடுறது கிடையாது, அவனுடைய குற்றங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது, நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னு. எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. உங்களை மாதிரி நானும் அவனை வெறுத்துட்டேன்னா அவன் என்ன பண்ணுவான்? எல்லாரும் வெறுப்பை காமிச்சா அவன் என்ன செய்வான்? அவன் பெரிய திருடனாக மாறிடுவான். இந்த நாட்டுக்கு பெரிய திருடன் தான் நமக்கு போய் அவன்கிட்ட ஒப்படைக்க போகிறோம். அந்த நாட்டுக்கு எல்லாரும் அவனை அவாய்ட் பண்ணுறோம், யாரும் அவனை பேசாமல் அவாய்ட் பண்ணுறோன்னு திருடன் ஒதுக்குறோன்னா அந்த திருடன் என்ன செய்வான்? திருந்தவே மாட்டான் தானே. மேலும் மேலும் தப்பு பண்ணி ஒரு பெரிய திருடன் ஆகிடுவான் அப்படின்னு சொல்கிறார் குரு. அப்போ தான் மாணவர்களுக்கெல்லாம் புரிஞ்சுது. அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, ஆமாம் குருவே, நீங்கள் சொல்கிறது உண்மை, கரெக்டு, நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்டோம் குருவே அப்படின்னு எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஜென் குரு இதுலேயுமே ஒரு சின்ன விஷயம் பசங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரார். யாரையுமே நம்ம வெறுக்கக்கூடாது. தப்பு பண்ணாலுமே ஓகே அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கலாம், சரியா? நம்ம ரொம்ப வெறுத்து பேசினோம், வெறுப்பை காமிச்சோம்னா அவங்க மேற்கொண்டு நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வெறுப்பை காமிக்க ரொம்ப தப்பு பண்ணுவாங்க, சரியா? நல்லா கூடிய மட்டும் நம்ம எல்லார்ட்டையுமே சாஃப்டாக அன்பாக இருக்கணும். அன்பாக இருக்கிறது நல்லது, அன்பாக இருக்கிறது எப்பயுமே ரொம்ப ரொம்ப நல்லது, சரியா? எல்லாருக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, சரியா? ஆச்சி நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட வரேன்.